சினிமா மோகம் எப்படியான ஒரு ஒழுக்க வீழ்ச்சியிலே இந்த சமுதாயத்தினுடைய ஆண்களையும் பெண்களையும் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் நிகழ்கால உதாரணங்கள். வேடிக்கை பார்த்துவிட்டு சென்று விட முடியுமா? அவன்லாம் கேட்க மாட்டான், அவன்லாம் திருந்த மாட்டான், அவன் எக்கடு கெட்டு போனா நமக்கு என்ன, இப்படி இருந்து விட முடியுமா? ஒரு காலத்திலே ரஜினி, இப்ராஹிம், கமல், மூசா என்று பெயர்களை பயன்படுத்தி பேனர்கள் அடித்த இந்த சமூகத்தை சினிமாவிலிருந்து மீட்டெடுத்த ஒரு புரட்சியை செய்தது இந்த தௌஹீது கொள்கைதான். ஒரு காலகட்டத்தில் ஒழுக்க கேட்டிலே, வட்டியிலே, சமூக தீமைகளிலே மூழ்கி இருந்த சமூகத்தை மீட்டெடுத்தது இந்த தௌஹீது பிரச்சாரம் தான். வரதட்சணை என்கின்ற வன் கொடுமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை மீட்டெடுத்தது இந்த தௌஹீது பிரச்சாரம் தான். அதே தௌஹீது கொள்கை இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு எதிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்தோமோ, மக்களை மீட்டெடுத்தோமோ, அதை நோக்கி இன்றைக்கு ஒரு தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நாம் வேடிக்கை பார்க்கலாமா? அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டம் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது.